ஜெபத்துரை ஐயா திருக்குள் நித்திரை அடைந்த அந்த நாள் அடக்க ஆராதனையில் வேலூர்ல இருக்கிற BYM ஸ்டான்லி அண்ணன் சங்கியார்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள். ஆனால் புஸ்தகம் எழுதுவதற்கு தமிழ்நாட்டிலே ஆள் இல்லை. வீட்டிலிருந்து லைவ் பார்த்து கொண்டிருந்த என் ஆவியில் கர்த்தர் ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். தரக்கூடிய வேதாகமத்தின் வெளிச்சத்தை நீ புஸ்தகமாய் எழுத வேண்டும் என்று. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு சபை இல்லை, என்னை தாங்குவதற்கு ஆள் இல்லை, என்னால் முடியாது. ஒரு சில மாதங்களுக்குள்ளே திரையிலே ஒரு கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இடைவெளியிலே ஒரு மனிதன் உள்ளே வந்தார். அந்த கூட்டம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார். கூட்டம் முடிவில் என் கையை பிடித்து சொன்னார், எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க செய்திகள் எழுத்து வடிவத்தில் வர வேண்டும் என்று. நான் அதற்கு உத்தரவாதம் எடுக்கிறேன். கவனிங்கள், தாமஸ் ராஜையாவுடைய புஸ்தகத்தை எழுதின அதே இஸ்ரேல் வித்ய பிரகாஷ் என்கிற தேவ மனிதன் என்னுடைய 2 புஸ்தகங்களுக்கு ஆத்தர்.